திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்கள் பற்றி பார்க்கலாம். திருமலை வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக கீழ்த்திருப்பதியில் 3 இடங்களில் இலவச SST டோக்கன்களும், ஒரு இடத்துல ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கும் திவ்ய தரிசன டோக்கன்கள் கொடுக்குறாங்க. இதில் SST டோக்கன்கள் கீழ்த்திருப்பதியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுப்பாங்க. ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன் அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுப்பாங்க. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கோ அலிப்பிரி நடைபாதையிலேயோ எங்கேயுமே எந்தவித இலவச தரிசன டோக்கன்கள் பிரத்யேகமாக கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு டோக்கன்கள் தேவைப்பட்டால் கீழ்த்திருப்பதியில் நீங்கள் SST டோக்கன்ஸ் வாங்கிட்டு அலிப்பிரி வழியாக நடந்து போகலாம். அலிப்பிரி மற்றும் ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து போகிறதுக்கு எந்தவித இலவச தரிசன டோக்கன்களோ தரிசன டிக்கெட்டுகளோ இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. எந்தவித டோக்கன் மற்றும் டிக்கெட் இல்லாமல் நீங்கள் திருமலைக்கு போய் சேர்ந்த பிறகு டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூ மூலமாக நீங்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். கடந்த 3-4 வாரமாகவே இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்கக்கூடிய நேரமானது தினமுமே மாறுபடுது. இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து தான் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக ஒவ்வொரு நாளும் இதே நேரத்தில் தான் டோக்கன்கள் கொடுப்பாங்க என்கின்ற நிலை கடந்த 3-4 வாரமாகவே கிடையாது. இன்று ஜூலை 14ஆம் தேதி, நாளை ஜூலை 15ஆம் தேதிக்குரிய இலவச தரிசன டோக்கன்களில் SST டோக்கன்கள் 8000 டோக்கன்களும், திவ்ய தரிசன டோக்கன்கள் 2000 டோக்கன்களும் காலை 7 மணி தொடங்கி கொடுக்க ஆரம்பித்தாங்க. 8 மணிக்குள்ளேயே இந்த இலவச தரிசன டோக்கன்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய SST டோக்கன் கவுண்டர் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த டோக்கன்கள் கொடுக்கக்கூடிய நேரம் தினமுமே மாறுபடக்கூடிய காரணத்தினால இந்த இலவச தரிசன டோக்கன்கள் வாங்குவதற்கு முதல் நாள் இரவு 10-11 மணியிலிருந்தே இந்த டோக்கன்கள் கொடுக்கக்கூடிய இடங்களில் பக்தர்கள் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் இன்னைக்கு டோக்கன் வாங்குறீங்கன்னா நாளைக்குரிய தரிசனத்திற்கான டோக்கன்கள் தான் கொடுப்பாங்களே தவிர்த்து நீங்கள் டோக்கன் வாங்கக்கூடிய அதே நாளுக்கான தரிசன டோக்கன்கள் கொடுக்க மாட்டாங்க. அன்றைய நாள் கொடுக்கக்கூடிய டோக்கனினுடைய எண்ணிக்கையை பொறுத்து டோக்கன் கொடுக்க ஆரம்பித்து சுமார் 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரத்திற்குள்ளேயே டோக்கன்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிச்சிடுறாங்க. ஸோ மேக்ஸிமம் 1.5 மணி நேரம் மட்டும்தான் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கியூவில் நிற்கக்கூடிய பக்தர்களுக்கு கிடைக்குது. வியாழக்கிழமை நேத்திர தரிசனத்தை முன்னிட்டு திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு காலையில் திருப்பாவாடா சேவா இருக்குது. அந்த நேரத்தில் பொது பக்தர்கள் யாருக்குமே தரிசனம் கிடையாது. அதே போல் மாலை நேரத்தில் பூலங்கி சேவா அலங்காரத்திற்காக தரிசனம் ரத்து பண்ணுறாங்க. அதற்கடுத்து VIP பிரேக் தரிசனம். தற்சமயம் திருமலையில் இருக்கக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை கருத்தில் கொண்டு பொதுவாகவே வியாழக்கிழமைகளில் தரிசன நேரமே குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால கடந்த ஜூலை 1ஆம் தேதி மற்றும் ஜூலை 8ஆம் தேதி புதன்கிழமைகளில் வியாழக்கிழமைக்கான தரிசன டோக்கன்கள் கொடுக்கல. இந்த 2 வாரங்களுமே வியாழக்கிழமை டோக்கன் தரிசனம் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ரத்து செய்திருந்ததை போலவே நாளை ஜூலை 15ஆம் தேதி, ஜூலை 16ஆம் தேதிக்குரிய இலவச தரிசன டோக்கன்கள் கீழ்த்திருப்பதியில் எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த வாரம் வியாழக்கிழமையும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் இலவச டோக்கன் தரிசனத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. இன்னைக்குரிய தரிசன டோக்கன்கள் காலை 8 மணிக்கே கொடுத்து முடிச்சிட்ட காரணத்தினால அதற்கடுத்து இனி டோக்கன் கவுண்டர்ஸ் ஓப்பன் செஞ்சு டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ திருப்பதிக்கு போகிறீங்க அல்லது நாளைக்கு திருப்பதிக்கு போகிறீங்கன்னா கீழ்த்திருப்பதியில் இலவச தரிசன டோக்கன்கள் கிடைக்காது என்கின்ற காரணத்தினால நேரடியாக நீங்கள் திருமலைக்கு போய் டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் கியூவில் ஜாயின் செய்து தான் பெருமாளை தரிசனம் செய்ய முடியும். ஆனால் திருமலையில் கடந்த சில நாட்களாகவே பக்தர்களினுடைய கூட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால கடந்த 7ஆம் தேதியிலிருந்தே நேரடி சர்வ தரிசனத்தில் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு சுமார் 18 மணி நேரத்திலிருந்து 30 மணி நேரம் ஆகுது. இந்த தரிசன நேரமானது ஒவ்வொரு நாளும் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து தினமுமே மாறுபடுது.
ஸோ இன்று காலை 8 மணிக்கு பிறகு திருப்பதிக்கு போனவங்களுக்கு இலவச தரிசன டோக்கன்கள் கிடைச்சிருக்காது. ஸோ இன்னைக்கு அதற்கடுத்து நாளைக்கு டோக்கன் கொடுக்க மாட்டாங்க, புதன்கிழமை, வியாழக்கிழமைக்கான டோக்கன்கள் கொடுக்க மாட்டாங்க என்பதனால வியாழக்கிழமை இந்த 3 நாட்களும் எந்தவித தரிசன டிக்கெட் இல்லாமல் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பான டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தில் தரிசனம் செய்கிறதுக்கு குறைந்தது 18 மணி நேரத்திலிருந்து 24 மணி நேரம் கூட ஆகலாம். பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாகும் பட்சத்தில் தரிசன நேரம் இன்னும் கூடுதல் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னைக்கு, நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் நீங்கள் தரிசனத்திற்காக போகிறதுக்காக எந்தவித தரிசன டிக்கெட் இல்லாமல் பிளான் பண்ணுறீங்கன்னா வயசானவங்களை அல்லது கைக்குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியவர்களோ அல்லது சின்ன குழந்தைகளை வைத்திருக்கக்கூடியவர்களோ யோசிச்சுட்டு நீங்கள் தரிசனத்திற்கு வரலாம். அடுத்து எப்போ இலவச தரிசன டோக்கன்கள் கீழ்த்திருப்பதியில் கொடுப்பாங்கன்னா, ஜூலை 16ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் டோக்கன்கள் கொடுப்பாங்க. 17ஆம் தேதிக்கான தரிசனத்திற்கான டோக்கன்கள் கொடுப்பாங்க. ஜூலை 16ஆம் தேதி பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து காலையில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த இலவச தரிசன டோக்கன்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஸோ டோக்கன் தேவைப்படக்கூடியவங்க, சப்போஸ் நீங்கள் 16ஆம் தேதியெல்லாம் திருப்பதிக்கு போகிற பிளான் வச்சுருக்கீங்கன்னா 15ஆம் தேதி இரவு 10-11 மணிக்கெல்லாம் இந்த தரிசன டோக்கன்கள் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் வெயிட் பண்ணால் நீங்கள் 16ஆம் தேதி டோக்கன்கள் வாங்கிக்கலாம். திருமலையில் பக்தர்களினுடைய கூட்டம் கடந்த சில நாட்களாக மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த சூழல் தான் இப்போ இருக்குது. ஸோ டோக்கன்கள் இந்த டைமில் தான் கொடுப்பாங்க என்று நம்ம கெஸ் பண்ணவும் முடியாது. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ கிருஷ்ண தேஜா சர்க்கிளில் இருந்து ஆரம்பமானதாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அறிவிச்சிருந்தாங்க. பக்தர்கள் கூட்டம் அதிகமாகும் பட்சத்தில் இந்த தரிசன கியூ ஆரம்பமாகக்கூடிய இடம் சிலாத்தோரணமாகவும் இருக்கும். திருமலைக்கு போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய இலவச பஸ்ஸில் நாம் ஏறினாலே நேரடி சர்வ தரிசனத்திற்கு போகணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, தற்சமயம் எந்த இடத்துல நேரடி சர்வ தரிசனத்தினுடைய கியூ ஆரம்பமாகுதோ அந்த இடத்துல கொண்டு போய் நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. நம்ம கியூவில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கியூவெல்லாம் கடந்து நம்ம நாராயணகிரி ஷெட்ஸுக்கு வரணும். நாராயணகிரி ஷெட்ஸில் தான் பெரிய பெரிய வெயிட்டிங் ஹால்ஸ் நிறைய எண்ணிக்கையில் இருக்குது. நம்ம கியூவில் வெயிட் பண்ணக்கூடிய நேரத்துலையும் நாராயணகிரி ஷெட்ஸ் வெயிட்டிங் ஹால்ஸில் வெயிட் பண்ணக்கூடிய நேரத்துலையும் பக்தர்களுக்கு தேவையான தண்ணீர், பால், அன்னப்பிரசாதம் எல்லாமே திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் கியூ ஆரம்பமாகக்கூடிய இடத்துல இருந்தே இருக்குது. நம்ம தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் சப்போஸ் உங்களுக்கு லாக்கர் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் லாக்கர்லேயே உங்களுடைய லக்கேஜ், மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வச்சுட்டு வரலாம். இல்லை உங்களுக்கு லாக்கர் கிடைக்கல, நேரடியாக நீங்கள் தரிசன கியூவில் ஜாயின் பண்ண வரீங்கன்னா லக்கேஜ், மொபைல் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடலாம். நாராயணகிரி வெயிட்டிங் ஹால்ஸில் நம்ம வெயிட் பண்ணக்கூடிய நேரமானது அன்றைய நாள் திருமலைக்கு வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து மாறுபடும். ஸோ வெயிட்டிங் ஹால்ஸில் நிறைய நேரம் வெயிட் பண்ணுறதோ அல்லது குறைந்த நேரத்தில் வெயிட் பண்ணுறது என்பது பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து தான் மாறுபடும். இந்த வெயிட்டிங் ஹால்ஸ் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணிகிட்டே வருவாங்க. அந்த ஹால் ஓப்பன் செய்த பிறகு மறுபடியும் கியூவில் கொஞ்சம் தூரம் போன பிறகு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் வரும். வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் பில்டிங் வர்றதுக்கு முன்னாடியே நம்முடைய லக்கேஜ், மொபைல் எல்லாமே சரண்டர் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே நாம் எல்லா பொருட்களையும் சரண்டர் பண்ணிடலாம். செப்பல்ஸ் ஏதாவது இருந்தாலுமே அதையுமே ஒரு கவர்லேயோ அல்லது பேப்பர் கவரோ பாலித்தீன் கவர்லேயோ ஏதாவது ஒரு கவரில் நீங்கள் உள்ளே வச்சு உங்களுடைய லக்கேஜுக்குள்ளேயே வச்சு கொடுத்துடலாம். அதற்கடுத்து இந்த பொருட்களை சரண்டர் பண்ண பிறகு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் தரிசனத்திற்கான இலவச டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன்லேயே நமக்கு எந்த நேரத்தில் தரிசனம் கிடைக்கும் என்ற அந்த தரிசன நேரம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த டோக்கன் வாங்கிய பிறகு வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் இருக்கக்கூடிய வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ஸில் நம்மளை வெயிட் பண்ண வைப்பாங்க. டோக்கன் வாங்கிய நேரத்திலிருந்து தரிசனம் பார்க்கக்கூடிய நேரம் வரைக்கும் இந்த வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம வெயிட் பண்ணணும் என்கின்ற அவசியம் கிடையாது. டோக்கன் வாங்கி கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே போகக்கூடிய சமயத்தில் கம்பார்ட்மெண்ட் நம்பர் 17 பக்கத்தில் ஒரு ஸ்பெஷல் எக்ஸிட் கேட் இருக்குது. அங்கே நீங்கள் கொண்டு போய் உங்களுடைய டோக்கனை காமிச்சிங்கன்னா உங்களுடைய டோக்கனை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த க்யூவிலேருந்து வெளியே போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. இந்த டோக்கனை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா மறுபடியும் உள்ளே வரக்கூடிய சமயத்தில் உங்களுடைய டோக்கனை ஸ்கேன் பண்ணிட்டு தான் உள்ளே போகிறதுக்கு அனுமதிப்பாங்க. நீங்கள் டோக்கனை தொலைச்சிட்டிங்கன்னா தரிசனத்திற்காக போக முடியாது. ஸோ டோக்கனை நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஸோ டோக்கன் வாங்கிய பிறகு கம்ப்ளீட்டாக நம்ம இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்குள்ளே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய டோக்கனில் என்ன தரிசன நேரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடி மறுபடியும் நீங்கள் ரீஎன்ட்ரி கேட் வழியாக இந்த வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தரிசனத்திற்காக வரலாம். இந்த ரீஎன்ட்ரி கேட் எங்கே இருக்குன்னா எஸ்வி மியூசியமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய WQ4 கேட் வழியாக நடந்து கொஞ்சம் தூரம் வந்தாலே ரீஎன்ட்ரி கேட் இருக்கும். அங்கே சைன் போர்ட்ஸ் இருக்கும், அல்லது அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டிஸ் கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க.
இந்த ரீஎன்ட்ரி கேட்டுக்கு போகிறதுக்கான இன்னொரு வழி திருமலை கோவிலினுடைய மேற்கு மாட வீதியினுடைய W4 கேட் உள்ள நீங்கள் நுழைஞ்சாலுமே இந்த ரீஎன்ட்ரி கேட் வரணும். ஸோ இந்த 2 வழிகள் வழியாக நீங்கள் ரீஎன்ட்ரி கேட்டுக்கு வரலாம். தரிசன நேரத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்னாடியே நீங்கள் வரக்கூடிய காரணத்தினால மறுபடியும் நீங்கள் ரீஎன்ட்ரி கேட் வழியாக கம்பார்ட்மெண்ட்ஸில் வந்த பிறகு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்திற்குள்ளேயே நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். நீங்கள் தரிசன டோக்கன் வாங்கிய பிறகு உங்களுடைய தரிசன டோக்கனில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த தரிசன நேரமானது 6 மணி நேரம் 12 மணி நேரம் இப்படிலாம் அதிகமான நேரம் இருக்கும் பட்சத்தில் இந்த ரீஎன்ட்ரி ஃபெசிலிட்டி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சப்போஸ் நீங்கள் டோக்கன் வாங்கிய நேரத்திலிருந்து 2 அல்லது 3 மணி நேரத்திற்குள்ளேயே தரிசனம் இருக்குன்னா நீங்கள் இந்த ரீஎன்ட்ரி ஃபெசிலிட்டி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்காது. கம்பார்ட்மெண்ட்ஸ்லேயே வெயிட் பண்ணி நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டே வெளியே வந்துடலாம். சப்போஸ் இப்போ வெளியே வரக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் அல்லது லக்கேஜில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருட்கள் தேவைப்பட்டால் இந்த பொருட்களை நீங்கள் சரண்டர் பண்ணும்போது உங்கள் கையில் ஒரு டோக்கன் கொடுத்துருப்பாங்க. அந்த டோக்கனை கொண்டு போய் திருமலை கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். பேடி ஆஞ்சநேயர் கோவிலினுடைய வலது புறத்தில் கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே PAC4 பில்டிங் இருக்கும். இந்த இடத்துக்கும் போகிறதுக்கும் நிறைய சைன்போர்ட்ஸ் TTD வச்சுருக்காங்க. அங்கே உங்களுடைய டோக்கனை காட்டி நீங்கள் உங்களுடைய பொருட்களை வாங்கிக்கலாம். அதாவது லக்கேஜ் சரண்டர் பண்ணப்போ கொடுத்த அந்த டோக்கனை காட்டி நீங்கள் உங்களுடைய லக்கேஜ் மற்றும் மொபைல் ஃபோன்ஸ் திரும்ப வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ ஒரு முறை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த பொருட்களை நீங்கள் தரிசனத்திற்காக ரீஎன்ட்ரி கேட் வழியாக கொண்டு போகிற சமயத்தில் எங்கேயுமே சரண்டர் பண்ணக்கூடிய வசதி கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் செக்யூரிட்டிஸ் கிட்ட நீங்கள் லக்கேஜ் மொபைல் ஃபோன் சரண்டர் பண்ணக்கூடிய இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டாலே அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் உங்களுடைய பொருட்களை சரண்டர் பண்ணிவிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு நீங்கள் அதே இடத்திற்கு போய் உங்களுடைய பொருட்களை திரும்ப வாங்கிக்கலாம். நீங்கள் பொருட்கள் சரண்டர் பண்ணக்கூடிய இடத்துலையே பொருட்கள் மறுபடியும் நாங்கள் எங்கே திரும்ப வாங்கிக்கணும் என்பதையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய ஸ்லிப்லேயும் நீங்கள் பொருட்களை எங்கே ரிட்டர்ன் வாங்கணும் என்கிற இடம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பொருட்களை சரண்டர் செய்த பிறகு மறுபடியும் உங்களுடைய தரிசன டோக்கனை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் ரீஎன்ட்ரி கேட் வழியாக வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் கம்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளே போய் நீங்கள் பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். நீங்கள் ரீஎன்ட்ரி கேட் வழியாக போகக்கூடிய சமயத்தில் உங்ககிட்ட பொருட்கள் இருந்தால் அதை அனுமதிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பொருட்கள் திரும்ப வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு இடத்துல நீங்கள் சரண்டர் பண்ணிட்டு தான் ரீஎன்ட்ரி கேட் வழியாக போக முடியும். கூட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி சமயங்களில் இந்த ரீஎன்ட்ரி கேட் வசதி நமக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நேற்று ஜூலை 13ஆம் தேதி திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 75,836. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 34,076. உண்டியல் காணிக்கை 5.03 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் கியூ கிருஷ்ண தேஜா கெஸ்ட் ஹவுஸ் வரை இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 24 மணி நேரம் ஆனதாகவும் TTD மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.